நான் அனுபவிச்சு அருவியில கடைசியா ஒரே ஒரு டைம் அப்பா அப்பா மக்களே அடேங்க அப்பா போலாம். ஐஸ் வாட்டர் தான்டா தொட்டு மட்டும் பாட்டுவா தண்ணி வந்துடும் போது மேலே போய் அதே உடம்புல அதே விருத்து போச்சு மகளே. ஸோ வந்தால் என்ஜாய் பண்ணணும் மகளே. ஃபஸ்ட்டு உள்ளே இறங்கி ஒரு குழியில் போட்டுருங்க. ஓகே மகளே, அப்புறம் மீட் பண்ணுறேன். பாய் மக்களே. நம்ம குளிச்சுட்டு வந்த ஜில்ல தொட்டோம்னாலே ஆள் விறுவிறு எதுக்குறான். ஏன்னா அவ்வளோ சில்லு குப்பை இங்கு போடாதீரு. ஓகேவா, தயவுசெஞ்சு போடாதீங்க. அண்ணா வர்றேன், பாய். அருவிக்கு வந்தமா மூடிட்டு குளிச்சமா போனமான்னு இருக்கணும். என்ன புரியுதா? ஆறு நம்ம கிட்டியாவா பாத்தியா ப்ரோ? நாங்களே குரங்கே போட்டுதான் அப்படிங்கிற மாதிரி தான் மக்களே. எனக்கு மட்டும் நான் வச்சுக்கிறேன். நான் காய வச்சுக்கிறேன். நான் அச்சடிச்சு காய வச்சுக்கிட்டேன். அழைச்சிட்டீங்களா? நம்மளால போனை மட்டும் வாங்கி நினைச்சு விட்டேன். மக்கள் இங்கே வாருங்களா, எப்படி போகுது பாருங்க. சரி, அங்கே தான் நான் போகணும். அங்கே தான் வெடிக்குது. ஓகே, அவங்க கூப்பிட்டு எப்படி இருந்துச்சு? ஒட்டப்படி இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து குளிக்க மாப்பிள்ளை பூவெல்லாம் எடுக்க சொல்கிறேன். மாப்பிள்ளை வந்து இயற்கை விரும்பியே இருக்கிறானுங்க. ரொம்ப வந்து அதே அவர் அந்த லெவலுக்கு போயிடுறாரு. சினிமாட்டிக் நேட் ஜியோ டிஸ்கவரி ஃபோட்டோகிராஃபி லெவல் மாப்பிள்ளை யோசிக்கிறாரு. மக்களே, நீங்கள் வந்து மைசூர் சாண்டில் பார்த்துருப்பீங்க, கேரளா சாண்டில் பார்த்துருக்கீங்களா? இங்கே வந்து சந்தன மரம்லாம் ரொம்ப அதிகம். ஸோ இங்கே தயாரிக்கக்கூடிய சோப்பு கேரளா சாண்டல் சோப்புன்னு சொல்லிட்டு வித்துட்டு இருக்காங்க. இது வந்து ஊதுபத்தின்னு நினைக்கிறேன். பாருங்க, எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய நேச்சுரலில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் அந்த வந்து சார்பில் சேல் பண்ணிருக்காங்க. இந்த சந்தனம் கிட்ட செம்மரன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆனால் சிவப்பு சந்தனம் பண்ணாது, சிவப்பு சந்தனம் அதெல்லாம். ஆனால் அது ஒரு சோப்பு கொடுங்க. ஓகே, ஒரு சோப்பு ஒன்று வாங்கலாம் மக்களே. ரைட், வேறு என்னெல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை பெஸ்ட்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். ஓகேங்களா? நம்ம கையில் இருக்க இந்த தம்மா துண்டு சாண்டில் ஆயில் எவ்வளோ தெரியுமா? 1000 rupees. நீ சொல்கிறது கரெக்ட் தான்டா, ஆனால் எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. ஆனால் ஒரிஜினல் பக்கா சந்தன மரத்தோட எக்ஸ்ட்ராக்ட். சும்மா லைட்டாக போட்டால் போதும், அவ்வளோ மணக்கும், சந்தனமாக மணக்கும் உடம்பெல்லாம். சரிங்களா? ஆனால் இந்த சோப்பு எவ்வளோனா? சோப்பு வந்து 50 ரூபா. ஓகேங்களா? இது வாங்கிக்கலாம். உங்களுக்கு சோப்பு வேணுமா? ஓகே மக்களே, அப்புறம் மீட் பண்ணுறேன். வாங்கிட்டு இன்னொல்லாம் நனைஞ்சு போச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சோப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். செம்ம வாசமாக இருந்துச்சா. சரி, மறுபடியும் நம்ம அடிக்கடி லக்கம் ஃபாஸ்ட் வந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 3 சோப்பை வாங்கியாச்சு. வா மக்களே, சோப்பு காமிச்சாச்சு. அந்த இது கவரோட அதெல்லாம் கொடுக்குறாங்களா, சொல்லணும் போல மக்களே. ஸோ இந்த மாதிரி 3 சோப்பில் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தரமான பிளாஸ்டிக் கிடையாது, கேரி பை கிடையாது, இந்த மாதிரி ஒரு துணிப்பை கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? கேரளா இரவைக்குளம் நேஷனல் பார்க். ஓகேவா? சூப்பர். ஓகே மக்களே, அண்ணனை ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி வெடி எடுத்திருக்கோம். குரங்குக்கெல்லாம் வந்து நிறையா ஃபுட்டெல்லாம் டொனேட் பண்ணுவார். அதாவது மக்காசோளத்தை வந்து அப்படியே இது சுட மாட்டாருங்க, தண்ணியில் வேவிச்சு. ஏன்னா ஏதாவது புழு பூச்சி இருந்தால் கூட எதாகுன்னு சொல்லிட்டு தண்ணியில் வேவிச்சு அதுக்கப்புறம் தான் சுடுவார். பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், அப்படியே கொண்டாந்து லெமனும் இதுன்னு தடவுவார். தெரியுமில்ல, ஏன்னா அண்ணன் கடைக்கு வந்திருக்கோம்ல ஆல்ரெடி. பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெவியா அண்ணா கொஞ்சம் லைட்டாக போடுங்க. நம்மளாம் கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் எல்லாம் அழிச்ச ப்ராப்ளம். இப்போ சேரும்போது சாப்பிட நல்லா இருக்கும். அதான். ஓகே மக்களே, ஸ்வீட் கார்ன் எப்படி தின்னு பார்த்தே இல்லையா? தோரணி பார்த்தாலே தின்னு பாரு. இன்னொன்னுங்க, சும்மா அப்படி வாயில் வை சொல்கிறேன், ஷேர் பண்ணி சும்மா டேஸ்ட் பண்ணு. விட மாட்டோம் நான், டேஸ்ட் பண்ணு, தின்னு மட்டும் பாரு. அண்ணங்கடா ஸ்வீட் கார்ன் மக்களே, பாலத்திலிருந்து மொதல் கடை அண்ணங்கடா. மஸ்ட் விசிட். சூப்பர் சூப்பர். ஒட்டு ஜம்மு இருக்குதா? இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தருணம். டீசல் முடிஞ்சிருச்சு.
இந்த மாதிரி டீசல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டோன்ட் வரி, எல்லாமே வந்து ஸ்டாக் வச்சுருப்பாங்க, ஸ்பேர் இருக்கும், அதை எடுத்து ஊற்றிடுவாங்க. இதெல்லாம் மைலேஜ் என்ன 5-6 கிடைக்கும்னா 5-6 கிடைக்கும், அவ்வளோதான். ஏன்னா இதெல்லாம் 4x4 இல்லை, அப்படிதான். டீசல் பாருங்க, எல்லோ கலர் இருக்குது பாருங்க மக்களே. எனக்கு நாட்ரிஜபிள் கிளப் ஞாபகம் தான் வருது. ஆனால் இதுதான் மக்களே சமயோஜித புத்தி. பார்த்தீங்களா, டக்கு அண்ணார் வந்து ஒரு காலி பாட்டில் எடுத்து அதை அப்படியே கல்லில் வச்சு தேய்ச்சி வச்சுட்டு ஓகேண்ணா கல் ஊற்றுக்கண்ணா. மண் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாரு மக்களே. அவ்வளோதான். இது எத்தனை லிட்டர்ண்ணா? 4 லிட்டர் வருமா? 5 லிட்டர் 6 லிட்டர் வரும். 6 லிட்டர் வருமா? ஓகே ஓகே. 10 லிட்டர் கேனுங்களா? சுடுதுங்க டீசல். நீட்டாக அளவு ஊற்றியாச்சு மக்களே. டீசல் ஊற்றினா பார்த்தாது, அந்த பம்பு அடிச்சு விடணும், அப்போ தான் வந்து அது உள்ளே இறங்கும். இந்த பாருங்க அடிக்கிறாரு பார்த்தீங்களா, அடிச்சு விட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடுது. 2-3 டைம் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகலை, அதனால் அப்படி. இங்கே வந்து நம்ம ஃபேன் பாய் ஒருத்தர் இருக்கார், நம்ம கேசவன் யூடியூப் சேனலுடைய தீவிர ரசிகன், அந்த பைசா 2 பேரும். தம்பி அப்படி தானே? ஓகே தம்பி, அவ்வளோதான். ஆமாம் மக்களே, சொன்னாங்க அண்ணா உங்கள் சேனல் விடாத பார்ப்போம்னா கேசவன் யூடியூப் ஃபேன்ஸ்னா அப்படின்னானுங்க. சரி தம்பி அப்படின்ட்டு. ஓகே தம்பி பாய். மான் நிற்கிது மக்களே, புள்ள பாருங்க, மான் மேய்ச்சிட்டு இருக்குதுங்க. ஏய் சூப்பரு, எல்லாம் புள்ளிமான் அழகழகா இருக்குது. இருங்க காமிக்கிறேன். இந்த பாருங்க மக்களே, புள்ளிமானுங்க. ஏய் அப்பா, ஏய் செம, அங்கே பாருங்களேன். ஏய் பூனை எடுத்துட்டு போதா, மானப்படுற பூனை என்னைக்கு வேணா பார்த்துக்கலாம்டா. சரி ஓகே மக்களே, சாப்பாட்டு நேரம், வாங்க போய் சாப்பிடலாம். சரி ஓகே மக்களே, பாருங்க செம்ம வைபாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே அது மாதிரி தான் நம்மளே சாப்பிட போகிறோம். ஓகே மக்களே, இங்கே பாருங்கள், வெயிட்டாக கொண்டாந்துட்டாரு. பிரியாணி வந்து இந்த கலரில் தான் இருக்கும், ரைஸ் இந்த கலர் இருக்குது. ரைஸ் இருக்க கலரில் பிரியாணி இருக்குது. சரி, ரைஸ் இருக்கிற கலரில் பிரியாணி இருக்குது, பிரியாணி இருக்கிற கலரில் ரைஸ் இருக்குது. ஓகே, அண்ணன் எம்டி பிரியாணி வாங்கிட்டாரு. ஓகே ஆரம்பிக்கலாமா கைஸ்? இங்கே பாருங்க, கேரளா பிரியாணி இப்படி தான் மக்களே இருக்கும். சாப்பிடலாம் மக்களே, செம்ம இதாக இருக்குது. பீஸு முட்டை வேறு லெவல் பண்ண போகிறோம். ஃபோனை வச்சு ஒதுக்கி காமிக்கிறேன். பீஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய பீஸு. இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு பக்கம் முட்டை ஒழிச்சிருக்கு. முட்டை பீஸு எல்லாமே ஜம்முன்னு இருக்குது. அண்ணன் எம்டி பிரியாணி வாங்கிட்டாரு, நம்மளால பிரியாணி மச்சி எப்படி இருக்கு பிரதர்? நல்லா இருக்கா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல, அதில் சூப்பருங்கிறாரு. சரி ஓகே மக்களே, நம்ம ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்க, சரிதா? இந்த பிரியாணி வந்து இப்படி தான் இருக்கும். உண்மையுமே எனக்கு கேரளா பிரியாணி ரொம்ப பிடிக்கும் மக்களே. அது வேறு மாதிரி டேஸ்ட்டு, ஸ்பைசஸ் நிறையா இருக்கும். மக்கள் எப்படி இருக்கு? செம்ம. சாப்பிட்டு அப்புறம் மீட் பண்ணுற மக்களே. அடுத்த கட்டமாக இங்கே இருக்க மயிலோட கொடி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, எல்லோ கலரில். ஆமாம் மக்களே, நம்ம வந்து இப்போ எங்கே வரோம் அப்படின்னா முருகமலைக்கு போகிறோம். சரிங்களா? முருகமலை அப்படின்றது இங்கே ஒரு மலை ஒன்று இருக்குது பாருங்கள். அது ஒரு சில டைமில் செம்மையாக காற்றடிக்கும். இங்கே பாருங்க, அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இந்த சிங்கிள் ரோடில் 2 வண்டி வருதுன்னா யோசிச்சு பாருங்க மக்களே. ஏறி வர வாகனங்களுக்கு வழி விடணுங்கிறது நம்ம ஆளுகளுக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ, அதான் எத்தனை பேர் இருக்காங்க மக்கள்.
நாங்கள் போன டைம் வந்தப்போ வீக் டேஸில் வந்துட்டோம்னு நினைக்கிறப்ப வீக்கெண்டில் சரியான கூட்டமாக இருக்குது. வாருங்க அங்கே வாருங்க எவ்வளோ க்ரௌடுன்னு. அப்பா நல்ல நாள்லயே ஜீப் ரைடு பயங்கரமாக இருக்குது. அண்ணன் வேறு நல்லா பிடிச்சி உட்காந்துட்டு அப்படின்ட்டாரு. அவ்வளோதான் மக்களே. இங்கே வாருங்க அந்த பக்கம் பயங்கரமாக இருக்கு மக்களே. இங்கே வாருங்க மக்களே, அந்த ரோட்டை மட்டும் பாருங்க மக்களே. 1 செகண்ட். அப்பா போலண்ணா சாமி வெளியெல்லாம் தலை காட்ட முடியாது. இந்த இதுலயாங்க ஏறுது. ஓட்டா மகளே மழையாவது எல்லாம் மழைகளை எல்லாம் அடிச்சு மறுக்காது இருக்கு. அப்பா come on come on come on. இங்க பாருங்க சுத்திலும் பாருங்க மகளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பா இங்க பாருங்க போட்டு ஆடுறாங்க பாய்ஸ். ஸ்டார்ட் மியூசிக். ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். NCS Tamil BGM. சரியான வை மக்களே. க்ரௌட் எதிரே போன டைம்ல க்ரௌட் இல்லை பார்த்தீங்களா? போன டைம் இந்த டைம் இங்கே பாருங்க மக்களே. வா சரியான க்ரௌடுங்க. எத்தனை ஜீப் பார்த்தீங்களா? ரோஸு ஒயலட் கலரு, என்ன கலர், எத்தனை கலரில் ஜீப்பை பாருங்க. நம்ம வந்து பச்சை கலரு. நம்ம தான் இதெல்லாம் பாருங்க மக்களே. அந்த காலத்து இதுதான். ஆனால் இல்லைன்னா எல்லாம் பீர் பாட்டில் போட்டு வச்சுங்க வேறு எப்படி பண்ணி வச்சுக்காங்க வேறு. இதெல்லாம் பழங்காலத்து வருது. இங்கே பாருங்க மக்களே சுற்றிலும் மலை. நம்மளை சுற்றி இங்கே பாருங்களேன். வா சரிதா? ஆக்சுவலாக மேக்க வந்து அதான் மேகவில் சன்செட் ஆகிட்டு இருக்கு. சுற்றிலும் மலை. டே மாப்பிள்ள போன டைம் இங்கே வந்தப்போ நிற்க முடியல. காற்று மலை தள்ள ஆரம்பிச்சிருச்சு, நிற்க முடியல. கிட்ஸு குழந்தைங்கள அப்படியே அந்த ஒரு சீன்ஸை மட்டும் பாருங்களேன். எல்லாம் ஜாலியாக வைப் பண்ணிக்கிட்டு சரிதா எல்லாம் ஹாப்பியாக இருக்கு பாருங்க. எல்லாம் அங்கங்கே பாருங்க குதிரையெல்லாம் கொண்டாந்துட்டாங்க மக்களே. இந்த அளவுக்கு பண்ணுவாங்க எதிர்பார்க்கல. ரொம்ப ஃபேமஸ் பண்ணிட்டாங்க இந்த இடத்த. ஆக்சுவலாக போன டைம் இந்த இடத்துல வரும்பொழுது நம்ம ஒரு 2-3 பேர் தான் அந்த இடத்துல இருந்தோம். பயங்கரமாக போய் நல்லா காற்றடிக்குது. ஆனால் போன டைம் அந்த மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் காற்றடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போன டைம் காற்றடிச்சுது. மழையும் பெஞ்சுது. நானும் சுபாஷ் கௌதம் வந்தோம். அப்படியே தள்ளுச்சு ஆள் அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் வந்து அப்போ வந்து இருந்தது ஒரு 10 பேர் தான் அந்த மலையிலேயே இருந்திருப்போம் மக்களே. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1000கணக்கான பேர் இந்த இடத்துல இருக்கிறோம். ஒரு 100கணக்கான ஜீப் இந்த இடத்துல இருக்குது. பாருங்க நமக்கு பின்னாடி குதிரை இருக்குது. ஃபன் ஆக்டிவிட்டிஸ் ஏகப்பட்டது வந்துருச்சு. இப்போ விஆர் கேம் இருக்குமில்லங்க, அதெல்லாம் வந்துருச்சுங்க இந்த இடத்துல. வேற மாதிரிங்க. இங்கே பாருங்க மக்களே விஆர்லாம் வந்துருச்சுங்க இந்த இடத்துல. பட்டு என்ன சொல்கிறது, டெம்பரவரி விஆர். தாரம் வச்சுட்டாருல. இங்கே பாருங்க மக்களே அந்த புள்ள மனிதர்கள் வீடுன்னு சொல்லியிருப்பேன்ல. நான் வந்து இங்கே பாருங்க இங்கே கூட இது பண்ணி இதெல்லாம் பாருங்க மக்கள் சேதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கம்பி வேலையெல்லாம் போட்டு வச்சிட்டாங்க. இதெல்லாமே அந்த புள்ள மனிதர்கள் வீடு. அது ஒரு கல் மாதிரி கவுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், போய் காமிக்கிறேன் ஓகேவா? அப்போ அங்கே பாருங்க மக்களே. ஐயோ
ஆக்சுவலாக இங்கிருந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய மலையை பார்த்தாலே செம்ம கிக்காக இருக்குது. அப்படியே இங்கே பாருங்க இந்த பக்கம் மலைதையா, அப்படியே இங்கிட்டு பாருங்க இந்த பக்கம் மலைதையா, அப்படியே அங்கே சுற்றிலும் 360 டிகிரி நம்மளை சுற்றி வந்து மலை தான் மக்களே. வா ஒவ்வொன்றுமே கேமராவில் பார்க்குற விட நம்மளாம் பாருங்க அப்படியே. கண்டிப்பாக வாங்க, கேரளா வந்தால் முருகமலை தரமான பிளேஸு, மறக்காமல் வாங்க. லைஃப்பில் இதெல்லாம் என்னைக்கும் மறக்க முடியாத ஒரு நினைவில் பயங்கரமாக சேவ் ஆகிடும். சரி, முருகமலை வந்தீங்களே, முருகனை பார்த்தீங்களா? ஆமாம், பழனியாண்டவருக்கு போய் பார்க்க போகிறோம். அப்படியே அந்த பஸ் பார்த்தீங்களா, அப்படி டைவ் அடிச்சிட்டா. இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து. ஏன்னா சொன்னா லைட்டாக மலைத்தூரில் வந்துச்சுன்னா லைட்டாக மலைத்தூரலாம் போட. போன டைம் நான் தான் சொல்கிறேன்ல மக்களே, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அப்படியே தூரல் மலை தூரலுக்கும் அடிக்கிற காற்று, அந்த எத்தனையோ கிலோமீட்டர் வேகத்தில் காத்திருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி படிக்கிறோட 10 மடங்கு காற்று அதிகம் அடிச்சது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி, நான் வரலையப்பா, நீங்களே போங்க. நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கிறப்போ வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கங்க. ஓகே, இங்கே இருக்கிறியா? இங்கே இருக்கிறேன். இங்கே இருந்து உங்களுக்கு டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். என்ன பண்ண முடியாது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, டான்சிங் செல்ஃபியா, அதெல்லாமே கொண்டாந்து வச்சுட்டாங்க மக்களே. மக்களே, அடுத்த கட்டமாக நம்மளும் இதை செய்ய போகிறோம். அடி சரியான அடி. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார். மக்கள், இப்ப நம்ம போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தனமரம். இதுல இருந்தே சந்தனமரம் ஏன்னா அதான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் போட்டுருக்குது பாத்தீங்களா, இதுல இருந்தே எல்லாம் ஃபுல்லா சந்தனமரம் மக்கள். எல்லாம் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான். ஏக்கரா கணக்குல லட்சக்கணக்கான மரம் வச்சிருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து மக்களே சந்தன மரம் தான் மக்களே. சந்தன மரம் உள்ள மிக்ஸ் ஆயிருக்கு, மற்ற மரம்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. பட் மேஜரா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மரத்துல வந்து அந்த நேம் ஓட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, நம்பர் போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அது எல்லாமே சந்தன மரம் தான். வந்தாச்சுங்க மக்களே, வந்தாச்சு. சந்தன மரம் எஸ்டேட்டுக்கு வந்தாச்சு. ஓகேண்ணா, அவ்வளோதான். இங்கே 2 ஃபோட்டோ ஷூட்டு போட்டு அதை கிளம்பலாம். அதை போட்டிருக்காங்க வருங்களா, 1980 to 81 சாண்டில் சீடு ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு போட்டு அணக்கல்பட்டி. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. அணக்கல்பட்டி சரிங்களா ஊர் பேர். இந்த பாருங்க போட்டிருக்கா பாருங்க. ஹெக்டேர் வந்து 3.2 ஹெச்ஐன்னு ஓட்டிருக்காங்க, எக்ஸ்டெண்டுன்னு ஓட்டு. மறையூர் ரேஞ்சுன்னு சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா. கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, ரிசர்ச் சவுத்து ரிசர்ச் யூனிட்டு, திருவனந்தபுரம் பிரமேடு. ஓகேங்களா, ஃபுல்லாக சாண்டில் தான் சரிதா. இதை போட்டிருக்காங்க பாருங்க மக்களே. NSRI 170 1997 ஸ்டாண்ட். அதான் சாண்டில், நேஷனல் சாண்டில் ரிசர்ச். ஏய், இப்போ நம்ம நின்றுருக்கிறது வந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புக்குள்ளே நின்றுருக்குறோம். கோடி லட்சம் கோடிக்குள்ள நின்றுருக்குற மக்களே. எத்தனாயிரம் சந்தன மரம், இப்படி என்ன கணக்குன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாம் ப்ரோ ஏக்கர கணக்கில் இருக்குது ப்ரோ. அந்ததுலேருந்து உள்ள நுழைஞ்சதுலேருந்தே சந்தன மரம் தான். இதை பார்க்கறதுக்கு தான் மக்களே இவ்வளவு கூட்டம். இதை பாருங்க மக்களே, சந்தன மரத்தை தொட்டாச்சு. நோண்டி விட்டுருக்காங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, புதுசாலாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இதாகிடுச்சா இருக்குது, ரெடி பண்ணி மறுபடியும் போட்டிருக்காங்க. ரைட், சந்தன மரம் தொட்டு பார்க்குறதோ நிறுத்தி கொண்டு நம்பி எழுதி வச்சு போயிருக்காங்க. அமுதா குமுதா பிரியா கவுமாயி இனிமேல் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம ஆளுங்க எங்கே வந்தாலும் வேலைக்கு காமிச்சிட்றாங்க. பொறி போட்டிருக்காங்க. 7 போட வேண்டியதானே.
ஆமாங்க வண்டி போகாது அப்படின்றாரு. ரைட், அவ்வளோ யூட்டன் போட்டு போக வேண்டியது. அவ்வளவுதான் மக்களே, இறைச்சிப்பாறை வாட்டர் ஃபாலு இந்த பேக்கேஜில் இதுவும் அடங்குது. அதுக்கு போகிறதுக்கு போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரோடு அப்படிங்கிறங்காட்டி இன்னொரு வந்து வேஸ்ட் போயிட்டுருக்காரு. நமக்கு லெஃப்ட் சைடில் தான் வந்து இந்த பாம்பார் ரிவர் லக்கம் ஃபால்ஸில் குளிச்சோம்லங்க அந்த தண்ணி நமக்கு லெஃப்ட் சைடில் தான் வந்துட்டுருக்கு. இதில் போனோம்னா தான் இறைச்சிப்பாறை வாட்டர் ஃபால் வரும். அதுவும் வந்து அந்த லக்கம் ஃபால் அந்த பாம்பார் ரிவரோட கலந்து நம்ம அமராவதி ஆற்றுக்கு வருது. எப்படி ரிவர்ஸ் எடுக்க இல்லையா? ரிவர்ஸ் எடுக்க இல்லையா? பாப்பா யார் எடுப்பானோ. சரி மக்களே, ஜஸ்ட் ஃபார் ஃபன். அதோ தெரியுது பாருங்க இறைச்சிப்பாறை வாட்டர் ஃபால். அங்கே தான் மக்களே போக போகிறோம். இங்கே தெரியுது பாருங்க, இதான் வந்து பாம்பார் ரிவர். தண்ணி வந்துன்னா செமையாக இருக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் தண்ணி வந்ததுன்னா பார்க்க அட்டகாசமாக இருக்கும் மக்களே. சும்மா சின்னத்தனமான பிளேஸ் எல்லாம் இல்லை, அதில் வேற மாதிரி இதெல்லாம். வந்தாச்சு வந்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. அப்பா அதான் மக்களே பாம்பார் ரிவர் செமையா இருக்கும். பிரதர் இப்போ எப்படி இருக்க? தண்ணி வந்ததுன்னு செமையா இருக்கும். வேற மாதிரி பாருங்க மக்களே. ஓகே நான் இறங்கிக்கிறோம்ண்ணா. ஓகே ஓகே போகணும். ஆட்டோ போகணும். நான் இறங்கிடுங்க. அப்பா ஓகே மக்களே, நான் இறங்கிட்டேன். பாய்ஸ் கொஞ்சம் நான் பார்க் பண்ணிட்டு வரட்டும். நான் உங்களுக்கு சில டூரிஸ்ட் பிளேஸ்லாம் தான் பாருங்க தெரியுதா. இதுதான் அந்த பாம்பார் ரிவர், அந்த காந்தலூர் அந்த இன்ட்ரி அந்த பாலம் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எபிசோடில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயும் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து வரக்கூடிய தண்ணி இதுதான் நம்ம அமராவதி ஆற்றுல கலக்கிற லக்கம் ஃபால்ஸில் குளிச்சோம்ல மக்களே. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி தான். ஓகேங்களா? போகலாம்ண்ணே. டீ காஃபி வரக்கா இங்கே வாருங்க மக்களே. ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றுது இறைச்சிப்பாறை. இதில் போன டைம் வந்து குளித்தோம், அது வேறு லெவல் இருந்துச்சு. இந்த டைம் நம்ம பாய்ஸ் வந்து கண்டிப்பாக குளிக்க வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ செமையாக இருக்குது. போன டைம் நல்ல தண்ணிங்க தெரியுதா. ஓகே மக்களே, அவ்வளோதாங்க. மாப்பிள்ளை இது தண்ணி நிறையா வரும்டா. மழை காலத்துல பயங்கரமாக வரும். இப்போ பாருங்க மக்களே ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருக்கு. ஆனால் இதுவே பார்க்க சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க சன்செட் ஆயிடுச்சு, பயங்கரமாக இருக்குது. வானம் செவ்வானத்தோட அப்படியே அங்கே கீழே பாருங்க அந்த தண்ணி வருதுங்களா. இங்கேருந்து இறைச்சிப்பாறையிலேருந்து போகிற தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படியே போகுது அமராவதி டேமுக்கு. இந்த டீ கடையில் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். வியூ பாயிண்ட் இருக்கு. புரியல போகலாம் பிரதர். வாங்க பிரதர், யாரையும் வந்து இந்த குளிரில் போக விரும்புது அவ்வளவுதான். மற்றபடி நம்ம போகலாம். வாங்க வாங்க ஏங்க வாங்க வா பிரதர். மக்களே நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா காந்தலூர் இருக்கக்கூடிய இறைச்சிப்பாறை வாட்டர் ஃபால் இருக்கும். செம்மையா சில்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நம்ம டெய்லி வந்து குளிக்க போறது கிடையாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் வேற இடத்துக்கு வரோம். ஸோ இந்த சில்லெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட் மக்களே. அதனால இறங்கிடணும், களத்தில் இறங்கிடணும். செம்மையா இருக்கு. ப்ரோ பார்த்து தண்ணி நிறைய. மக்கள் உண்மையாகவே சொல்கிறேன், உள்ளே இறங்குற வரைக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. உள்ளே இறங்கினதுக்கப்புறம் வெளியே வரக்கு மனசு வர மாட்டேங்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.
தண்ணி நிறையா வந்தால் கூட நிறையா தட்டு மேலே அடிக்கும். தண்ணி நல்லா மெல்லிஸாக வருதா, சூப்பராக இருந்துச்சு, வைபாக இருந்துச்சு. ஓகே, அவ்வளோதான். போயிட்டு கேட்டுன்னு நம்ம ஏர்ஃப்ளேம் ஹவுஸுக்கு போயிட்டு கேம்ப் ஃபயரை போடுறோம், பார்பிக்யூ ஸ்டைலாக என்ஜாய் பண்ணுறோம். டீ சாப்பிடுவோம் அந்த கடை தான். எப்பவுமே டீ சாப்பிடுவீங்களா? கடை தான் நம்ம எப்பவுமே டீ சாப்பிட்ற கடை. ஓகேண்ணா, ஓகே, சூப்பர். எல்லாமே நைட்டு 9 மணி நேரம் இருப்பாங்க கடையில். அப்படியா? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. நைட் 9 மணி வரைக்கும் தண்ணி வந்துச்சுன்னா இப்படியே தண்ணி வரும் அண்ணா சொல்லுவாங்க. இங்கேருந்து அங்கே வரைக்கும் விடும். ரோட்லேயே விழும் கரெக்டாக. நம்ம உள்ளே குளிக்க வேண்டாம், ரோட்லேயே என்ன போகும், அழகாக குளிச்சிடலாம். அந்த மிஸ்ட் மாதிரி இப்படி வந்து மேலே விழுந்து. அது எப்போ நீங்கள் அடுத்த மாதம் அந்த மாதிரி தெரியுமா? நெக்ஸ்ட் நவம்பர், டிசம்பர், ஜனவரி வந்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. வந்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லா குளிக்கலாம். இந்த வரேன். ஓ, ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி தான் தண்ணி வரும். இந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக இருக்கும் சீசனில். ஆமாம், சீசனில் பயங்கரமாக இருக்கும். அதான் அந்த சீசன் கரெக்ட் டைமிங் பார்த்து கூப்பிட்டு கேட்டுட்டு வரவங்களுக்கு நல்லது. அது இல்லாமல் கேட்க வரவங்களுக்கு சில பேர் தண்ணி இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதான் மக்கள் உண்மையாலுமே அண்ணன் சொல்ல உண்மை தான். நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த பயங்கரமாக தண்ணி அப்போ அவ்வளோ தண்ணி இல்லை, ஓரளவு தண்ணி வந்தப்போ இந்த இடத்துல நாங்கள் வந்து குளிச்சிருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, அவ்வளோதான். இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். போகலாம் ப்ரோ. என்ன சந்தன ஸ்மெல் வருது? என்ன பத்தியா? ஓகே ஓகே, சந்தன பத்தியாட்டு இருக்கு. ஓகே, போகலாம். அவ்வளோதான் மக்களை, கிளம்பியாச்சு. அடுத்து பாருங்க, நம்ம அண்ணன் ஏறிட்டாரு. ஏய் மக்களை, நான் பின்னாடி வந்துட்டேன். தைடா. ஏய் என்ன சவுண்டா பாட்ட பொண்ணு, வைவா பண்ணலாம். சியா 4 கொண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல. சந்தோஷமா பாடியா, நிம்மதியா போவாப்ல.